நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் தவம் மற்றும் உபவாசம் முதலியவற்றின் முறையும் பயனும் குறித்து யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியாரிடம் கேட்க அவர் பதில் சொல்கிறார். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பீஷ்மரே, பிராமணர்கள் விதிகளில் கூறிய பயனில் விருப்பம் கொண்டு விரதத்துடன் கூடியவர்களாகி தேவதைகளுக்கு இட்டு மிச்சமான ஆகாரத்தை புஜிக்கிறார்களே, அது எப்படி என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, வேதம் அல்லாத இடத்தில், அதாவது தந்திரங்களில் கூறிய விரதம் உள்ளவர்களாகி புஜிப்பவர்கள் தமக்கு இஷ்டமான காரியத்தை செய்யும் குற்றம் உள்ளவர்களாக ஆவார்கள். வேதத்தில் கூறிய விரதங்களில் இருந்து கொண்டு புஜிப்பவர்கள் கர்மங்களின் பயனில் பேராசை கொண்டவர்களாக ஆகிறார்கள் என்று சொன்னார். அதற்கு யுதிஷ்டிரர், பீஷ்மாச்சாரியரே, அவிவேகிகள் உண்ணாமல் இருப்பதை தவம் என்று கூறுகிறார்கள். இது தவமா அல்லது எது தவமாகும் என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல தொடங்கினார். சாதாரண மக்கள் ஒரு மாதமாவது ஒரு பட்சமாவது உண்ணாமல் இருப்பதை தவம் என்று நினைக்கிறார்கள். ஆத்ம வித்தைக்கு விரோதமான உபவாசத்தை தவம் என்று சாதுக்கள் கருதுவது இல்லை. சந்நியாசம் என்னும் தியாகமும் பிராணிகளுக்கு உபகாரம் செய்வதும் உத்தமமான தவம் என்று உபதேசிக்கப்படுகின்றன. குடும்பத்தில் இருப்பவனானாலும் தர்மத்தை பெரிதாக கொண்ட அந்த பிராமணனானவன் எப்பொழுதும் உபவாசம் உள்ளவனும், எப்பொழுதும் பிரம்மச்சாரியம், எப்பொழுதும் முனியும், எப்பொழுதும் தெய்வமும், எப்பொழுதும் தூக்கமில்லாதவனும், எப்பொழுதும் மாமிசத்தை புஜியாதவனும், எப்பொழுதும் பரிசுத்தி உள்ளவனும், எப்பொழுதும் அமிர்தத்தை புஜிப்பவனும், எப்பொழுதும் விஷத்தை புஜியாதவனும், எப்பொழுதும் விகசத்தை புஜிப்பவனும், எப்பொழுதும் அதிதிகளிடம் அன்புள்ளவனும், எப்பொழுதும் ஸ்ரத்தை உள்ளவனும், எப்பொழுதும் தேவர்களையும் பிராமணர்களையும் பூஜிப்பவனுமாய் இருப்பவன் அவன் அப்படியே இருப்பான் என்று சொன்னார். யுதிஷ்டிரர் எப்பொழுதும் உபவாசம் உள்ளவனாய் இருப்பது எப்படி, எப்பொழுதும் பிரம்மச்சாரியாய் இருப்பது எப்படி, விகசத்தை புஜிப்பவனாய் இருப்பது எப்படி, எப்பொழுதும் அதிதிகளிடம் பிரீத்தி உள்ளவனாய் இருப்பது எப்படி என்று கேட்க அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் பீஷ்மர். காலை ஆகாரத்திற்கும் மாலை ஆகாரத்திற்கும் இடை நேரத்தில் மீண்டும் போஜனம் செய்யாமல் இருப்பவன் எப்பொழுதும் உபவாசம் உள்ளவனாய் இருக்கின்றான். ருது காலத்தில் மட்டும் மனைவியிடம் செல்லுகிற பிராமணன் எப்பொழுதும் பிரம்மச்சாரி ஆகிறான். எப்பொழுதும் ஞானமுள்ள அவன் சத்தியவாதி ஆகிறான். வீணான மாமிசத்தை புஜியாமல் இருப்பவன் எப்பொழுதும் மாமிசத்தை புஜியாதவனாய் இருக்கின்றான். எப்பொழுதும் தானம் செய்கிறவன் எப்பொழுதும் பரிசுத்தியை உள்ளவனாக இருக்கின்றான். பகலில் உறங்காமல் இருப்பவன் எப்பொழுதும் தூக்கம் இல்லாதவனாக இருக்கின்றான். யுதிஷ்டிரா, வேலைக்காரர்களும் அதிதிகளும் போஜனம் செய்த பின் எப்பொழுதும் புஜிக்கிறவன் அமிர்தம் ஒன்றையே புஜிக்கிறவன் என்று தெரிந்து கொள். அவர்கள் போஜனம் செய்யாமல் இருக்கும் பொழுது புஜிக்கும் பிராமணன் விஷத்தை புஜிக்கிறான். அதிதிகளுக்கு அன்னமளியாமல் போஜனம் செய்யாதவன் எப்பொழுதும் அதிதிகளிடம் பிரீத்தி உள்ளவன் ஆகின்றான். தேவர்களுக்கு அன்னமளியாமல் புஜியாதவன் தேவதையாகின்றான். தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் அதிதிகளுக்கும் அளித்த மிச்சத்தை யார் புஜிக்கின்றானோ அவனை விகசத்தை புஜிக்கிறவன் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு பிரம்மதேவருடன் கூட அவருக்கு இருக்கும் இடத்தில் முடிவில்லாத உலகங்கள் உண்டாகின்றன. அப்சர ஸ்திரீகளுடன் தேவர்கள் அவன் அருகிலே வந்து சுற்றி கொள்வார்கள். யார் தேவர்களுடனும் பித்ருக்களுடனும் புஜிக்கிறார்களோ அவர்கள் புத்திரர்களுடனும் பௌத்திரர்களுடனும் சந்தோஷம் அடைகின்றனர். அவர்களுக்கு மிக உத்தமமான கதி உண்டாகும் என்று சொல்லி பீஷ்மாச்சாரியார் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம்.
நமஸ்காரம்.